ஜீவமான மன்னாவினால ஒவ்வொருவரையும் திருப்திப்படுத்தி ஆண்டவரே சப்பா ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆத்மாவே ஆண்டவரே இந்த வார்த்தையினால மன்னாவினால போஷித்து வழி நடத்தும் விஷயம் ஐயா. எல்லா தடைகளும் எல்லா சூழ்நிலை நாமத்தில் வெளியேற்றப்பட ஒரு மனித நாமே கட்டளை எடுப்பதாக வசனத்தை கேட்டதன்படி ஆண்டவரே சப்பா நடக்கும்படியாக அந்த வார்த்தையை கிரியை செய்யும்படியாக நாளமாய் பதிந்திருக்கும்படியாக அது கனி கொடுக்கும்படியாக தேவ ஆவியானவர் ஒவ்வொரு இருதயத்தை நீ நல்ல நலமாக பக்குவப்படுத்துங்க, சீர்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு விசுத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவரே இயேசு நாமத்திலே வாழ்த்துகிறேன். நாம் யாவரும் வேத வசனத்தை தியானிக்கும்படியாக எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்திற்கு நேராக நாம் திரும்பிக் கொள்வோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். செய்தியின் தலைப்பு என்ன? சர்வாயுத வர்க்கத்தை ஏற்கனவே பேசியிருக்கேன். பிசாசின் தந்திரங்கள். தலைப்பு என்ன? பிசாசின் தந்திரங்கள். கடந்த ரொம்ப நாளா ரொம்ப கிட்டத்தட்ட சில வருஷமாவே ஒரு தலைப்புல தியானம் பண்ணோம். என்ன தலைப்பு? யோவான் 15ஆம் அதிகாரத்துல திராட்சை செடி பத்தி நிறைய ஞாபகம் நிலைத்திரு என்கிற தலைப்புல 7 காரியங்களை குறித்து அநேக நாட்களாக தியானம் செய்தோம். கர்த்தரில் நிலைத்திரு, அவருடைய வார்த்தையில் நிலைத்திரு, அன்புல நிலைத்திரு, சந்தோஷத்தில், அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு, விசுவாசத்தில், அதுக்கப்புறம் அழைப்பிலே நிலைத்திரு என்று சொல்லி 7 காரியங்களை குறித்து நாம் தியானம் செய்தோம். ஆனால் நாம் நிலைத்திருக்கிறோமா அப்படின்னு கேட்டா நீங்களே நிலைத்திருக்கோமா? நிறைய வார்த்தைகளை கேட்கிறோம், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறோம். அந்த வார்த்தை நமக்குள் நிலைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அது இன்னும் எப்படி இருக்குது? அது கேள்விக்குறியாவே தான் இருக்கு. சரி, ஏன் அது நம்ம நிலைத்திருக்க முடியல? ஆண்டவருக்குள்ள எத்தனை பேர் நிலைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டா நம்மளால என்ன சொல்ல முடியல? நம்ம நினைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியல, சொல்ல முடியல. ஏன் அப்படின்னா அப்பப்ப நினைச்சிருப்போம், அப்பப்ப எங்காவது என்ன செஞ்சிருவோம், கொஞ்சம் தூரமா போயிடுவோம். அப்புறம் ஆண்டவர் மறுபடியும் வந்து சட்டையை பிடிச்சி எடுத்துட்டு வந்து வாந்திய பக்கத்துல உட்கார்ந்து சொல்லுவாங்க. அவரை கொஞ்சம் கொஞ்சமா என்ன செஞ்சிருவோம். ஆமா, இப்படிதான் நம்ம வாழ்க்கை எப்படி என்ன செஞ்சுட்டு இருக்கோம், ஓடிட்டு இருக்கோம். நிறைய கிறிஸ்துவோடைய வாழ்க்கை இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆனா எப்படி இருக்கணும்? ஆண்டவர் சொல்றது எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் கூடயே என்ன செய்யணும், ஒட்டிட்டு இருக்கணும்னு சொல்லணும். செடியானது என்ன செய்யணுமா, கொடியில இருக்கணும், ஒட்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சோட விலகி போச்சுன்னா என்ன செய்ய முடியாது, அதுக்கு போக வேண்டிய சத்துக்கள் போகணும், அது கொடுக்க வேண்டிய கனிய கொடுக்க முடியாது. அப்புறம் என்ன ஆக வேண்டியது, வெட்டி போட்ட வேண்டியது. ஆமே, நம்முடைய திருச்சபையில இடத்துல நிறைய மரங்கள் எல்லாம் ஒவ்வொரு ஓமைக்காக ஆண்டவர் வச்சிருந்தார். வெட்டப்பட்டதும் ஒரு ஓமைக்காகவே வெட்டப்பட்டது. இப்போ ஒன்னே ஒரு சப்போட்டா மரம் இருக்குது. அதுல என்னது, எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா ஒரு இது மட்டும் என்ன, ஒண்ணு மட்டும் கரைஞ்சிட்டு. அப்புறம் ஒரு நாள் கூப்பிட்டு செஞ்சாங்க, அதை வெட்டிட்டாங்க. இன்னும் ஒண்ணு எட்டாதனால ஒண்ணு சுத்திட்டு இருக்குது நினைக்கிறேன். ஏன்னா அதே என்ன செஞ்சுருவாங்க, அது தனியா என்ன செய்ய முடியாது, கனி கொடுக்க முடியாது. அப்ப காஞ்சு போயிடும். அது எப்பவுமே அந்த செடியோட, ஆனா பார்த்தோம்னா எங்க இருக்கும், அது மரத்துலதான் இருக்கு. ஆனாலும் என்ன செய்யல, கனி கொடுக்க முடியல. அதுக்கு வந்துட்டு அந்த மரத்தோடு ஒரு கனெக்ஷன் எங்கேயோ என்ன ஆயிடுச்சு, அப்போ அந்த நேரத்துல அவன் தனியா என்ன செய்ய முடியாது, அந்த கிளையினால கனி கொடுக்க முடியாது. அப்போ தேவனோடு கூட எப்போ நம்ம எப்படி இருக்கணும், ஒன்னா இருக்கணும். எப்போ அவரோடு கூட ஒரு நெருங்கிய ஐக்கியம் நமக்கு வந்துட்டு இருக்கணும். ஆனா அதுல வாழ்க்கையில நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நிறைய நேரங்கள் அப்படி என்ன செய்ய முடியறது இல்ல, இருக்க முடியறது இல்லை. அதுக்கு தான் தலைப்பு என்ன அப்படின்னா பிசாசின், அது வேற ஒண்ணு இல்லை, யாரு,
பிசாசு தான். அவன் பயங்கர தந்திரமா என்ன செய்வான்? வேலை செய்வான். அவனுடைய தந்திரங்கள் மீண்டும் ஒரு விஷயம் வாசிப்போமா. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை என்ன செய்யுங்க? தரித்துக் கொள்ளுங்கள். இது என்ன சர்வாயுத வர்க்கம்ங்கிறதெல்லாம் எல்லாத்துக்கும் ஏற்கனவே தெரியும். ஏற்கனவே நம்ம தியானித்த ஒரு வேத பகுதி. ஆனா பிசாசனுடைய அந்த தந்திரங்களை நம்ம என்ன செய்யணுமா? எதிர்த்து நிக்கணும். எதிர்த்து நிக்கலன்னா என்ன ஆயிடும்? நம்மள அப்படியே கொலை பண்ணிடுவாங்க. யோசிச்சு பாருங்க. எதிர்த்து நிக்க முடியல அப்படின்னா வேதத்துல சொல்லுகிறது பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி எதிர்த்து நிக்க முடியல, நமக்கு திராணி இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்? விழுந்துருவோம். பிசாசோட ஃப்ரெண்ட் ஆயிடுவோம். அவன் நம்ம ஃப்ரெண்ட் ஆயிடுவான். நம்ம ஃப்ரெண்டா இருந்தோட அவன் என்ன பண்ணிடுவான்? அவன் நமக்காக நிறைய ஹெல்ப்லாம் பண்ணுவான். இன்னைக்கு அந்த அந்த காரியங்கள் குறித்து தான் நம்ம தியானம் செய்ய போகிறோம். அப்ப ஆண்டவருடைய வார்த்தையில நம்ம நிலைத்திருக்க முடியாதபடிக்கு, நிலைச்சிருந்தா என்னென்னலாம் ஆசீர்வாதம் இருக்கு எல்லாத்துக்கும் தெரியாம, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. கடைசி வரைக்கும் என்ன செய்யணும்? நிலைச்சிருக்கணும். நிலைச்சிருந்தா என்ன கிடைக்கும்? நீதியின் கிரீடம் கிடைக்கும். அதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா என் பிரச்சனை என்ன? நிலைச்சிருக்கிறதுல தான் வந்துட்டு பிரச்சனையா இருக்கு. அப்போ அந்த பிசாசின் தந்திரங்களை நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ளணும். நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? எதிர்த்து நிற்க முடியும். ஏன் அப்படின்னு சொன்னா, அனைவருக்கு பிசாசு எப்படி இருப்பான்னு கேட்டா எப்படி இருக்கும்? கருப்பா இருப்பான். சொல்லுங்க, பிசாசு எப்படி இருப்பான்? இருப்பான், 2 கொம்பு இருக்கும், கொஞ்சம் வால் கூட இருக்கலாம் சில பிசாசுக்கு. அழகாதான் வரும். அழகா வருவாங்களா? அழகாதான் வரும். சரி. ஆனா இந்த மாதிரி பயங்கர கொடூரமாலாம் உங்க முன்னாடி வந்தா நீங்க வந்து எதிர்த்து நின்றுவீங்க. அப்படியெல்லாம் வர மாட்டாங்க. ஆமே, என்ன செய்ய மாட்டா? ஆமா, அப்படி பயங்கர பல்லெல்லாம் வச்சுட்டு அப்படி உள்ள கிரீன் கலர்ல எல்லாம் வடி விட்டு அப்படியே என்ன செய்ய மாட்டான். அப்படி வந்து முன்னாடி வாழ சண்டைக்கு அப்படின்னு என்ன செய்ய மாட்டான்? நிற்க மாட்டான். அதான் பிரச்சனை. நின்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சுட்டான் அப்படின்னா என்ன செஞ்சிருவோம்? அடிச்சிருவோம். ஏன்னா நம்ம கூட இருக்கிறவரே யாரு? ஆமா, அந்தவரே தான் முன்னாடி வந்து நிக்கிறாங்க, அடிச்சு தூக்கிடுங்க அப்படின்னா அவர் என்ன செஞ்சிருவாரு? ஆமா. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா, அவன் முன்னாடி வந்து என்ன செய்ய மாட்டான்? நம்ம கூட தான் இருப்பான். ஆமே, எங்க இருப்பான்? நம்ம கூடவே தான் இருப்பான். இப்போ என்ன பண்ணாலும் சரி, எப்படா டைம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வான்? நம்ம கூடவே தான் இருப்பான். அப்ப அவனை கண்டுபிடிக்கிறதே முதல்ல என்னது? பிரச்சனை. இது அவன் வேலைதான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு வேலை தான். ஆமே. ஆனா அதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா மட்டும்தான் அவனை என்ன செய்ய முடியும்? எதிர்த்து நிற்க முடியும். அப்பதான் நம்மளால என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க. இல்லைன்னா அவனுடைய வலையில என்ன செஞ்சுக்குவோம்? இது ஆண்டவருடைய அழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழைப்புல போயிட்டே இருப்போம். ஆனா எங்க போயிட்டு இருப்போம்? அவன் எங்கேயோ கை பிடிச்சு கூட்டிட்டு போயிட்டு இருப்பான். அப்ப நம்ம இந்த காரியங்களை நம்ம என்ன செய்யணும்? தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை திருப்பி கொள்வோம். 1வது வசனத்தை வாசிங்க. தெளிவான அந்த காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்து ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. இங்க யார் இருக்கிறது? சர்ப்பம். அவன் என்ன சொல்றோம்? பிசாசானவன் வந்து ஏவாளை என்ன செஞ்சிட்டானா? வஞ்சிட்டானா. என்ன வஞ்சிட்டான் அப்படி? சரி. ஆனா இந்த சம்பவத்தை நீங்க நல்லா தெளிவா பாருங்க. காட்டு ஜீவன்களை பார்க்கணும் சர்ப்பம் எப்படி இருந்துச்சா? தந்திரமா இருந்துச்சு. இவன் என்ன அப்படி தந்திரமா என்ன பண்ணான்? ஏவாள் கிட்ட போயிட்டு அந்த பழத்தை பறிச்சுட்டு போய் இதை சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லியிருந்தா ஏவாள் சாப்பிட்டுருப்பாங்களா? அப்படி என்ன செய்ய மாட்டாங்க? சாப்பிட மாட்டாங்க. அவன் வந்துட்டு எப்படி வர்றான் அப்படின்னா,
ஒரு கேள்வி கேட்கிறான் பாருங்க, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? அவனுக்கு தேவன் என்ன சொன்னாருன்னு தெரியாதா? அங்கதான் தந்திரம் இருக்கு. ஆண்டவர் என்ன சொன்னாருன்னு தெரியும். நீங்க சகல விருட்சத்தின் கனியை என்ன செய்யலாம்? புசிக்கலாம். ஆனா ஒன்னே ஒண்ணு தவிர அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. ஆனா இவன் கேட்கிற கேள்வி என்னது? சகல விருட்சத்தின் கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரா? ஒரு பழம் கூட நீ சாப்பிடுற மாதிரியே தெரியலையே. இத்தனை இவ்வளவு பெரிய தோட்டம் இருக்கு, எல்லாமே உங்களுக்கு தானே கொடுத்துருக்கிறாரு. தேவன் இதுல இருக்க எதையுமே சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறான்? ஒரு கேஷுவலா என்னது, ஒரு நலம் விசாரிக்கிறாங்க. அவன் என்ன செய்யறான்? போலியான நண்பன். என்னது? போலியான நண்பன். உங்களுடைய வாழ்க்கையிலையும் இது இந்த வசனத்தை கேட்கும்போது வீட்டுக்கு போனதுக்கு உங்களுக்கு ஒரு ஹோம் இருக்கு. இதெல்லாம் நீங்க உட்காந்து என்ன செய்யணும்? யோசிக்கணும். கொஞ்ச நேரம் என்ன செய்யணும்? ரொம்ப பிஸியா இருக்கணும். நமக்கெல்லாம் அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. அதனாலதான் அவன் ஈஸியா நமக்கு டார்கெட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? யோசிக்கணும். நம்முடைய நண்பர்கள் யார், எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத என்ன செய்யணும்? யோசிக்கணும். அங்க இருக்கிற எல்லா மிருக ஜீவன்களுக்கும் ஏதேன் தோட்டத்துல தான் இருக்காங்க. சிங்கமும் இருந்திருக்கலாம். ஆனா எல்லாத்துக்கும் கூட எப்படி இருந்தாங்க? ரொம்ப அமைதலான ஒரு இடம். அவ்வளவு மாதிரி உருவாக்கப்பட்ட ஒரு தோட்டம் தான் இது ஏதேன் தோட்டம். ரொம்ப ஜாலியா இருக்கும். நல்ல ஒரு அருமையான ஒரு இடம். அப்ப அங்க கேஷுவலா என்ன செய்யறாங்க? எல்லா மிருகங்களோடையும் எல்லாம் சேர்ந்துதான் வாழ்றாங்க. சர்ப்பம் எங்க இருக்கு? கூடதான் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற மாதிரி என்ன செய்யாது? ஆமா, ஒத்தாது. அவங்க கூட தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. திடீர்னு ஒரு நாள் என்ன பண்றான்? தந்திரமா ஒரு காரியத்தை செய்யறான். அப்போ நீங்க யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவன் எதிர்த்து என்ன செய்யல, நிக்கல. கூட அப்படியே ஜாலியா கேஷுவலா பேசுற மாதிரி ஆண்டவர் உங்களை இதெல்லாம் சாப்பிட வேண்டாம்னு சொல்லி இருக்கிறாரு அப்படின்ட்டு. இப்போ அந்த வார்த்தை தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம். அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த பழத்தை குறித்து யார் சொல்றது? ஏவாள் தான் முதல்ல சொல்றாங்க. பிசாசு வந்து நீ இந்த பழத்தை போய் சாப்பிடணும் என்ன செய்யல, சொல்லல. இப்ப இவங்க சொல்றாங்க. அப்ப அவன் கூட்டிட்டு போய் என்ன செய்யறான்? காமிக்கிறாங்க. சாப்பிட்ட அப்படின்னா என்ன ஆயிடும்? கண்கள்ல என்ன செய்யும்? திறக்கப்பட்டும். எப்படி மாறிடுவீங்க? தேவர்களை மாதிரி மாறிடுவீங்கன்னா அப்புறம் நமக்கு என்ன ஆயிடும்? ட்ரை பண்ணி பார்த்துருவோம். இப்ப செத்துருவோமா இல்லையா அப்படிங்கிறது இப்ப என்ன இல்லை, டவுட் இல்லை. தேவர்களை மாதிரி ஆயிடுவோமா அப்படின்னு என்ன செய்யணும்? கன்ஃபார்ம் பண்ணும். சரி, சாப்பிட்டு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க? சாப்பிட்றாங்க. அப்போ பார்க்கும்போது அது வரைக்கும் அந்த தோட்டத்துல அவங்க இருக்காங்க. அது வரைக்கும் அந்த பழம் என்னது, தோட்டத்து நடுவுல இருக்கிறது என்னதுங்கிறது தெரியும். ஆனா இப்போ பிசாசத்தை காமிச்சதுக்கு அப்புறம் அங்க நடக்குது என்னது? அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது. இப்பதான் புரியுது உங்களுக்கு ஸ்திரீக்கு என்னது? அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதான், பார்வைக்கு இன்பமா இருக்குதான், புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது. நீங்க ஃப்ரெண்ட் என்ன பண்றாரு? ஒரு அழகான ஃப்ரூட் என்ன செய்யறாரு? காமிக்கிறாரு. இவங்க என்ன நினைக்கிறாங்க? நண்பன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர் எப்பேற்பட்ட நண்பன்? போலியான நண்பன். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை போலியான நண்பர்கள், எத்தனை போலியான உறவுகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? பார்க்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா அந்த போலியான நண்பர்கள் கொடுக்கிற அறிவுரை என்ன செய்யுது? ஆண்டவரை விட்டு நம்ம பிரிச்சது. அதே அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். குளிர்ச்சியான வேளையில தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி புரியுதா? என்ன நடக்குது? தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகுறாங்க. எப்ப விலகுறாங்க? அது வரைக்கும் தேவனோடு கூட என்ன செஞ்சாங்க? பேசுவாங்க. ஆண்டவர் பகலின் குளிர்ச்சியான வேலையில எப்பாச்சும் வர மாட்டாரு. தினமும் அவங்களோட கூட வந்து என்ன செய்வாரு? ஆண்டவர் அவரோடு பேசுவார், அவரோடு கூட உலாவார், அவரோடு கூட வாசமா இருப்பார். அவ்வளவு மகிமை நிறைந்த தேவனை முகமுகமா என்ன செஞ்சிருக்காங்க? பார்த்திருக்காங்க. அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து இருக்கிறாங்க. அது ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை. ஆமே, இன்னொரு அருமையான வாழ்க்கை.
நமக்கெல்லாம் அப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கல. காலையில் எந்திரிச்சோமா, வேலைக்கு போனோமா, அவனுக்காகவே உழைச்சி கொட்டினோமா, நைட்டு வந்தோமா, சாப்பிட்டோமா, தூங்கினோமா, என்ன வாழ்க்கை? அவனுக்கு என்ன வாழ்க்கை? ஜாலியாக இருந்தோமா, சாப்பிட்டோமா, அப்படியே ஆண்டவரோடு கூட கொஞ்ச நேரம் இருந்தோமா. அவன் நல்ல ஒரு அருமையான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் என்ன செஞ்சிருந்தாரு? கொடுத்திருந்தார். ஆனா ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும் போது இப்ப எங்க என்ன செய்யறாங்க? ஆண்டவருடைய சத்தத்தை நோக்கி ஓட வேண்டியவங்க ஆண்டவருடைய சத்தத்தை விட்டு விலகி என்ன செய்யறாங்க? ஓடுகிறாங்க. அப்ப அவனுடைய டார்கெட் என்னது? இதுதான் அவன் எதிர்பார்த்தது. அவன் எதிர்பார்த்தது என்னது? உங்க 2 பேருக்கு சம்பந்தம் இருக்கக்கூடாது. உடனே ஆண்டவர் என்ன பண்ணாரு? அதே அதிகாரத்துல கடைசி 24வது வசனத்தை வாசிப்போம். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவவிருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். ஆண்டவர் என்ன செஞ்சாரு? சாபத்தை எல்லாம் கொடுத்து அவங்ககிட்ட ஓடி போயிருன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டி விட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அங்கே திரும்பவும் என்ன செய்ய முடியாது. அவ்வளவு தேவனுடைய சாயலை, தேவனுடைய மகிமையை பார்த்தவங்க ஒரே ஒரு பாவம் என்ன செஞ்சிச்சு? ஒரே ஒரு மனுஷனுடைய பாவத்தினால, வேதம் தெளிவா சொல்லுது, ஒரே ஒரு மனுஷனுடைய பாவத்தினால இந்த உலகத்துல என்ன வந்தது? சாபம் வந்துச்சு. ஒரே ஒரு மனுஷனுடைய பாவத்தினால எல்லாருக்கும் என்ன வந்துச்சு? இன்னைக்கு தேவனுடைய அந்த சாபத்தை எல்லாரும் இன்னைக்கும் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? சுமந்து விட்டு தான் இருக்கோம். அந்த சாபத்துல இருந்து எந்த மனுஷனுக்கும் விடுதலையே கிடையாது. முகத்தின் வேர்வை நிலத்துல படி என்ன செய்யணும்? பாடுபடணும். பாடுபட்டாதான் என்னது வாழ்க்கை. நான் ஏசி ரூம்ல தான் வாழ்க்கை வாழுவேன், வேர்வையே வராது அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம்? வேலை செய்யும் போது அப்படி செய்யலாம். காலையில என்ன செய்யணும்? ஓடணும். காட்டுல வேலை செய்யறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிடும்? சிந்திடும். மற்றவங்களுக்கு ரோட்ல ஓடணும், இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? வாழ்க்கை வாழ முடியாது. அது இந்த சாபம் மனுஷனை என்ன செய்யறது? அது பின்தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ அவனுடைய டார்கெட் என்னது? ஆண்டவரே நம்மளே என்ன செஞ்சிடணும்? பிரிச்சிடணும். டார்கெட் முடிஞ்சா ஐடியா இருக்கு. அந்த இடத்துல ஏவாள் இல்லை. இப்ப நம்மள என்ன செய்யணும்? வச்சு யோசிக்கணும். நமக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க, நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க, நிறைய தெரிஞ்சவங்க இருக்காங்க. அவங்க கொடுக்குற ஆலோசனை எப்படி இருக்கிறது? அநேகருடைய ஆலோசனை என்ன செய்யறது? குடும்பங்களை என்ன செஞ்சோம்? பிரிச்சிடும். அம்னோன் அப்படின்னு சொல்லி ஒரு இளவரசன் இருந்தான். எத்தனை பேருக்கு தெரியும் இளவரசன்? அம்னோன் யாரோட பையன்? தாவீதோட பையன். அவனுக்கு என்னது அப்படின்னா தாமார் மேல என்னது? ஒரு கண்ணு. அப்ப அவனுடைய ஃப்ரெண்டுக்கு என்ன செய்யறான்? சொல்றான். சொன்னோன்னா அந்த ஃப்ரெண்ட் என்ன செய்யறான்? ஒரு மட்டமான ஒரு யோசனையை கொடுக்குறான். நீங்க அநேகருடைய நண்பர்கள் இப்படிதான் இருக்காங்க. அந்த ஃப்ரெண்டு நல்ல ஃப்ரெண்டா இருந்தா என்ன ஒரு இது சொல்லியிருப்பான்? நீ தப்பு பண்றடா தம்பி, இப்படி எல்லாம் என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவன் என்ன செய்யறான்? ஆமா. அப்ப இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? விலகி இருக்கணும். இப்போ அவன் சொல்லுவான், அவன் சொல்லிட்டு போயிடுவான். ஆனா பிரச்சனை அனுபவிக்கிறது யாரு? நம்ம தான். அவனுக்கு என்ன நேர்ந்தது? சிரச்சேதம் தான். தப்பு பண்ண அப்படின்னா அவ்வளவுதான். ரெகோபியாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா இருந்தாரு. ரெகோபியாம் யாரோட பையன்? சாலமோனுடைய பையன். அவர்கிட்ட ஜனங்கள் எல்லாம் வந்து கேட்கிறாங்க, உங்க அப்பா எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணி எடுத்துட்டாரு, முதுகுல கடினமான முகத்தையெல்லாம் வச்சுட்டாரு, நீங்க என்ன ராஜ்யபாரம் பண்ண போறீங்க, உங்களுடைய வாக்குறுதியை சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க. உடனே இவர் என்ன செய்யறாரு? நிறைய ஆலோசனைக்காரங்களா இருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை கேட்க போறாரு. அவனுடைய அப்பாவுடைய காலத்துல இருந்த வயதான நிறைய ஆலோசனைக்காரர்களா இருந்தாங்க. அவங்க கிட்ட ஐடியா ஃபர்ஸ்ட் கேட்டாரு. அதுக்கப்புறம் இவரோட வயசுல இருக்கிற ஆமா நியூ பிளட் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா துருதுருன்னு இருப்பாங்க இல்லையா? யோசிக்கிறது எப்படி இருக்கும்? வித்தியாசமா இருக்கும். வயசானவங்க யோசிக்கிறதுக்கும் வாலிபர்கள் யோசிக்கிறதுக்கும் எப்படி இருக்கும்?
ரெண்டும் சம்பந்தமே வராது, அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். இளத்தை என்ன செய்யாது, பயம் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த இளமையினுடைய அந்த இதுல என்ன செஞ்சிருவாங்க, தவறான முடிவு எடுப்பாங்க. அப்ப இங்க ரெகோபியாம் என்ன செய்தாரு, அவனுடைய வாலிபர்களுடைய பேச்சை கேட்க. ஆனா யாருடைய பேச்சை கேட்டிருக்கணும், முதியவனுடைய பேச்சை கேட்டிருக்கணும். ஆனா இங்க தப்பான ஒரு பேச்சு கேட்கறாங்க. அவனுடைய நண்பர்கள், அவனுடைய கூட இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க, அவனுக்கு சரியான ஆலோசனைக்காரர்களாக இல்லை. அவங்க என்ன செய்ய, அவங்களுடைய ஆலோசனையினால ராஜ்யபாரம் ரெண்டா என்ன செஞ்சது, பிரிஞ்சிருச்சு. ரெண்டு நாடா என்ன செஞ்சிருச்சு, பிரிந்து போயிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அநேக உறவுகள், நண்பர்கள், நம்மை சுற்றில இருக்கிறவங்க நம்மை என்ன செய்யக்கூடாது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க கூடாது. யாரெல்லாம் கேட்பானல்ல, நல்ல ஒரு அருமையான வசனம் எடுத்து வாசிக்கலாமா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 36 முதல் 39. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்ம ஜெயம் கொள்கிறவர்களாக என்ன செய்யறோம், முற்றிலும் ஜெயம் கொள்கிறவராக இருக்கிறோம். மரணமானாலும், ஜீவனானாலும், தேவதூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், நிறைந்த சிருஷ்டியானாலும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டார் என்று நிச்சயித்திருக்கிறேன். இது யார் சொன்னது? நம்ம நல்ல வசனத்தை வாசிச்சோம். ஆனா நம்மளால இப்படி சொல்ல முடியுமா? என்ன வந்தாலும் சரி, கர்த்தராகிய இயேசுவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? யார்? நிறைய பேர் இருக்காங்க. எத்தனை பேரை சொல்றது? ஆமே. எப்படாயும் அவனுடைய கர்த்தராகிய இயேசுவின் மேல் உள்ள அன்பை விட்டு பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூட நிறைய பேர் சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்னு காலையிலே கிளம்பி இருப்பாங்க. உடனே என்ன பிளான் பண்ணிருப்பான், இவனுங்க இப்படியாச்சும் ஆண்டவர் கூட இன்னைக்கு என்ன செய்யக்கூடாது, சர்ச்சுக்கெல்லாம் போய் ஆண்டோட பிரசன்னத்தை எல்லாம் இவனா அனுபவிக்கவே கூடாது அப்படின்னு அவன் என்ன செஞ்சிருப்பான், ஒரு பிளான் போட்டுருப்பான். என்ன பண்ணியாச்சு, அவன் ஒரு 2 செகண்ட் தான், அவன் மட்டும் நிறைய பிளான்லாம் வச்சிருப்பான். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி சரி இன்னைக்கு போக வேண்டாம், நாளைக்கு அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், சாயங்காலம் பார்த்துக்கலாம் ஒரு பிளான் போட்டு 10 பேர் இருப்பாங்க இல்லையா? மனசுல ஐயோ இன்னைக்கெல்லாம் சர்ச்சுக்கு போகாம இருக்க முடியாது. ஆனா சாயங்காலம் அவன் வேற பிளான் போட்டு வச்சுருக்கான். அது நமக்கு தெரியாது. அவன் பயங்கரமா பிளான் போடுவாங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம எல்லாத்தையும் அவன்கிட்ட அவனோட எல்லா பிளான்லையும் என்ன செஞ்சிருவான், மாட்டிப்போம். இன்னைக்கு காலையில போய் ஆண்டவர் கிட்ட சொல்லியிருக்கோம், இன்னைக்கு இவங்களெல்லாம் சர்ச்சுக்கு போக விடாம நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுவார். ரோமர் 8ஆம் அதிகாரத்துல இருக்கிற வசனம்லாம் அவங்களுக்கு தெரியும். கர்த்தராகிய இயேசுவின் மேல் உள்ள அன்பை விட்டு பிரிப்பவன் யாருன்னு தைரியமா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம், அது சரிதான், நீ சொன்னா சரியாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பிசாசுக்கு மண்டையாக்கிட்டு என்ன செய்ய வேண்டியது, வீட்டுல உட்கார்ந்து. அப்ப ஈஸியா அவன் என்ன செய்யறான், நம்ம கூட ஃப்ரெண்டா தான், அவன் எதிர்த்துல என்ன செய்ய மாட்டான், கூட ஃப்ரெண்டாவே இருந்து என்ன செய்வான், எல்லா காரியங்களையும் செய்து கொண்டு இருப்பான். அநேக நேரங்கள்ல ஆண்டவர் காலையில நைட்டு ஜெபிக்கும் போது, ஆண்டவரே நான் காலையில என்ன செய்யணும், அவன் எந்திரிச்சு ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணுவாமே. நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருந்திருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு நான் ஜோம் பண்ணிய சபா அப்படின்னு சொன்னா ஆண்டவர் என்ன செய்வாரு, கரெக்டா 4 மணிக்கு எழுப்பிடுவாரு. ஒரு சில நேரங்கள் 4 மணிக்கு முன்னாடி, ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே கூட என்ன செஞ்சுடுவாரு, எழுப்பிடுவாரு. ஆனா 4 மணிக்கு மேல என்ன செய்யாது, கரெக்ட் டைம் அலாரமே வேண்டியது இல்லை. அவன் எத்தனை பேர் அதை உணர்ந்துருக்கீங்க? கரெக்டான டைமுக்கு அலாரம் அடிச்சாங்க கூட கொஞ்சம் லேட் ஆகும். ஆமா, ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு, எழுப்பி விட்டுருவாரு. நம்மள என்ன செய்வோம், எந்திரிச்சிருவோம். டைமை முதல் வேலையை என்ன செய்வோம், டைம் பரவாயில்லையா ஆண்டவர் 4 மணிக்குள்ள எழுப்பி விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன நடக்கும், நம்ம போலி நண்பன் நம்ம பக்கத்துல தான் இருக்கும். நாம என்ன செய்வான், போலி நண்பன். ஆமா, ஏசு
இயேசுநாதர் அப்பதான் வந்து தட்டி எழுப்பி மகனே எந்திரிச்சு ஜோம்னு சொன்னா போலி நண்பன் என்ன சொல்லுவான்? எனக்கு இவ்வளோ டயர்டா இருக்கு தெரியுமா, நேற்று நைட்டெல்லாம் நீயே உங்க வேலை தெரியுமா, இவ்வளோ லேட்டா தூங்க தெரியுமா, உடம்புலாம் எவ்வளோ வலி இருக்கு பத்தியா. ஆமே, நம்ம ஃப்ரெண்டு நம்ம உடம்புக்காக ரொம்ப கேர் பண்ற மாதிரி என்ன செய்வான் அந்த போலி நண்பன்? நீ கொஞ்ச நேரம் தூங்க, ஆண்டவர் ஒண்ணுமே ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் தூங்கிக்கிறேன், அப்புறம் என்ன எழுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு குட்டி ஜபத்தை பண்ணிட்டு என்ன செஞ்சிருவோம், நல்லா தூங்குனா நித்திரை எப்படி இருக்கும்? இன்பமா இருக்கு. யார் கொடுத்த நித்திரை? பிசாசு கொடுக்குற நித்திரை. யார் கொடுக்குற நித்திரை? பிசாசு கொடுக்குற நித்திரை. எத்தனை மணிக்கு எந்திரிப்போம்? கண்டிப்பா 7 மணி தான். இடையில எங்கேயுமே வண்டி நிக்கவே நிக்காது, ஸ்ட்ரெயிட்டா 7 மணிக்கு தான் வண்டி நிற்கும். அப்புறம் எந்திரிச்சோம் அப்படின்னா ஐயோ நானே வேலைக்கு போகணுமே, பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணுமே அப்படின்னு எந்திரிச்சு பம்பரமா சுத்த ஆரம்பிச்சோம் அப்படின்னா இங்க நம்ம நேற்று நைட்டு பண்ண ஜபமே என்ன செய்யாது, ஞாபகத்துக்கு முடிஞ்சு போச்சு. ஒரு தூக்கத்தை கொடுத்தான், ஒரு சோர்வு, ஒரு அசதி, அதெல்லாம் கொடுத்த என்ன பண்றான், நிறைய விதவிதமா சொன்னா பார்த்தீங்கன்னா நிறைய வெப்பன்ஸ் வச்சிருக்கான், நிறைய வெப்பன்ஸ் வச்சிருக்கான். அது இந்த வெப்பன் நமக்கு தெரியுது தானே. தூக்கம் யாரோட வெப்பனு? பிசாசோட வெப்பன். சோம்பல் யாரோடது? பிசாசோட. வாழ்க்கையில ஒரு லட்சியத்தை நோக்கி நீ போய் கொண்டிருக்கலாம், ஆண்டவர் உனக்குன்னு ஒரு தரிசனத்தை கொடுத்து அந்த தரிசனத்துக்கு நேரம் ஓடிட்டு இருக்கலாம். அப்ப பிசாசு என்ன பண்ணுவான், என்ன பண்ணா இவன் இந்த டைரக்ஷன்ல போக மாட்டான் அப்படிங்கிறத அவன் யோசிச்சு அதற்கான எல்லா வேலைகளையும் செய்வான். நிறைய சர்ச்சுக்கு நிறைய பேர் அப்பப்போ வருவாங்க, அப்பப்போ என்ன செய்ய மாட்டாங்க, ஆட மாட்டாங்க. எங்களுக்கு என்ன வேலை, ஏன் வரல என்ன கேட்கணும், விசாரிக்கணும் இல்லையா. அப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, சும்மா குத்து மதிப்பா எதையாவது சொல்லி வைப்போம் அப்படின்னு எதையாச்சும் சொல்லுவாங்க. என்னது? பொய் இல்லையா. நம்மளும் அந்த பொய்ய சொல்லுவாங்க. அதனால ஒரு சில நேரங்கள்ல கேட்காம இருக்கிறதே நல்லதுன்னு தோணும் எனக்கு. எதுக்கு நம்ம போய் அவங்க போய் சொல்ல வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி. ஆனா நமக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, போலி நண்பன். அவனும் பார்த்துட்டே இருப்பான், பொய் சொல்ல வச்சுட்டோங்க பாவம், என் மகன் என்னது என் ஃப்ரெண்டு பொய்யெல்லாம் சொல்லுது, நீ கவலைப்படாத பொய்யை நிஜமாக்கிடலாம். ஆமே, அடுத்த வாரம் என்ன வேண்டியதில்லை, இந்த வாரம் நீங்க பொய் சொல்ல வேண்டியதில்லை, பொய்யை என்ன பண்ணிடுவான், நிஜமாக்கிடுவான். நிறைய காரணங்களை அவன் கொடுப்பான். லைனா உண்மையான காரணமே சொல்ற அளவுக்கு வார வாரத்துக்கு என்ன செய்வான், ஆமா விதவிதமான காரணம் கொடுப்பான். நம்ம விதவிதமா பொய்யே சொல்ல வேண்டியதில்லை. பார்த்தீங்களா, ஃப்ரெண்டு நம்ம ஃப்ரெண்டு என்ன செய்ய மாட்டான், நம்மள பொய்யே சொல்ல விட மாட்டான். ஆமே, பிசாசினுடைய அந்தரம். ஜெபிக்க முடியாதபடிக்கு, கர்த்தரை தேட முடியாதபடிக்கு தேவனுக்கு நமக்கு ஒரு பகையை ஒரு பிரிவினை என்ன செய்யறான், உருவாக்கி கொண்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ரெண்டாவது, அவனுக்கு இன்னொரு பேர் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. என்ன பேர் அப்படின்னா சோதனைக்காரன். என்னது? சொல்லுங்க, சோதனைக்காரன். ரெண்டாம இருப்பான், சில சமயம் என்ன செய்வான், சோதனையாகவும் வந்து நிற்பான். யாருக்கெல்லாம் சோதனையா வந்து நின்னா, எல்லாருக்கும் வந்து நின்றுப்பான். ஆனா நமக்கு தெரியாது, அதான் பிரச்சனை. ஆமே, அநேக நேரங்களில் நமக்கு சோதனையா வந்து நிற்கிறான் அப்படிங்கிறது தெரியாது. யோபனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோம். யோபம் 1ஆம் அதிகாரத்தை திருப்பி கொண்டோம் என்று சொன்னால், அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமா இருந்தான். ரொம்ப நல்ல மனுஷன். திடீர்னு அவனுடைய வாழ்க்கையில ஒண்ணு வருது. நம்ம அந்த லைனா படிக்கும் போது அடுத்து என்ன படிப்போம், ஒரு நாள் தேவபுத்தருடைய சந்நிதியில என்ன வந்தான், சாத்தான் வந்து நின்னா அப்படின்னு படிப்போம். அதை படிக்க வேண்டாம், அதை மறந்துடுவோம். இப்ப டைரக்டா போறோம். எங்க போறோம்? இப்ப யோபனுடைய வீட்டுக்கே போயிடுவோம். நல்ல ஒரு யூடியூப்ல நல்ல ஒரு இது வரும், சூப்பர் புக் அப்படின்னு சொல்லி, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு. ஆமா, அப்படியே திடீர்னு வீட்லயே இருப்பாங்க. ஆமா, எங்க போயிடுவாங்க, யோபோட வீட்டுக்கே போயிடுவாங்க. நம்மளே போயிடுவோம் யோபோட, ஆமா வீட்டுக்கே போயிடுவோம். யோபோட பக்கத்து வீட்டுக்காரனா இல்ல யோபோட வீட்லயே வேலைக்கே சேர்ந்துவோம். யோபுவா இருக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். கற்பனை பண்ணி பார்த்தாலே கொடூரத்துக்கு இருக்கும். ஆமே, ஆமா அந்த மாதிரி எல்லாம் வச்சு என்ன செய்ய வேண்டாம், கற்பனை கூட பண்ணி பார்க்கணும். பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி கூட கொஞ்சம் தள்ளியே இருந்துக்கும். ஆமே, அவ்வளோ சோதனை நம்மளால என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. ஒரே நாள் எல்லாமே என்ன செய்யுது, இழந்து போயிடுறான். அவங்ககிட்ட இருந்த ஆடு மாடுகள், ஒட்டகம்,
கழுதை எல்லாம் போச்சு, பிள்ளைங்க போச்சு. ஒரே நாள் அத்தனை என்ன செய்தான், இழந்து போயிட்டான். அதுல நம்ம வாசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா லைனா என்னெல்லாம் ஒவ்வொருத்தராக வந்துட்டு, ஆமா நான் வந்துட்டு ஒட்டகத்தை வச்சுட்டு இருந்தேன், அப்போ வந்து எல்லாம் பண்ணிட்டாங்க. நான் ஒருவன் மாத்திரம், எல்லாரும் சேம் டைலாக் சொல்லுவாங்க, அப்பவே தெரிஞ்சுக்குவேன். என்னது? ஆமா, கூட உள்ள யார் இருக்கிறாங்க, அதே டைலாக். நான் ஒருவன் மாத்திரம். ஆமா, நான் சிறுவனா இருக்கும்போது வேதத்தை வாசிக்கும் போது நான் யோசிப்பேன், அப்போ வந்துட்டு அப்பா என்னோட இதுக்கு இருக்கணும், பரவாயில்ல இத்தனை வேலைக்காரங்க தப்பிச்சுட்டு தான் இருக்காங்க, அப்போ இன்னும் கொஞ்சம் நீங்க பெரிய ஆள் தான். எங்க வீட்டுல ஒரு வேலைக்காரங்க கூட இல்லை, ஆனா உங்க வீட்டுல இன்னும் 4-5 வேலைக்காரங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு மீதியானது என்னது, கொஞ்சம் வேலைக்காரங்க. ஒரு வேலை வீட்டுல ஒரு சில வேலைக்காரங்க தப்பிச்சிருக்கலாம், தப்பிச்சு வந்த ஒவ்வொரு வேலைக்காரங்க, அப்புறம் மனைவி, இவ்வளவுதான் அவருக்குன்னு மீதியா இருக்கிறது, இவ்வளவுதான். இப்ப பிரச்சனை வரும்போது கொஞ்சம் நண்பர்கள், நல்ல நல்ல நண்பர்கள், போலி நண்பர்கள், என்னது, அவங்க நல்ல நண்பர்கள், ஒரு விதத்துல நல்ல நண்பர்கள் தான். அவங்களுக்காக சாப்பிடாம போடாம அவருடைய துக்கம் வந்துட்டு பெருசு அப்படின்னு சொல்லி எத்தனை நாள் பக்கத்துல உட்காந்து நம்மளா இருப்போமா, இப்ப போனோமா 5 நிமிஷம் பார்த்தோமா விசாரிச்சோமா போயிட்டே இருப்போம். அவனுக்கு 1008 நல்ல நண்பர்கள் தான், ஆனா கொஞ்சம் வாய்ப்பு கொஞ்சம் பெரிய வாய்ப்பு. அவன் இத்தனைதான் மீதி இருக்குது. இது எல்லாத்தையும் கொண்டு போட்டவன் இதை மட்டும் ஏன் மீதி வச்சிருக்கான்? இது எதுவுமே வந்துட்டு யோபுக்கு தெரியாது. இது ஒரு சோதனை அப்படிங்கிறது என்ன செய்யாது, யோபுக்கு தெரியாது. அவன் ஆனா என்ன சொல்றான், நிர்வாணியாய் வந்தேன் நிர்வாணியாய் போவேன், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் சொல்றான். இங்க பிசாசோட மூஞ்சி என்ன ஆயிடுச்சு, ஆமா ஆண்டவர் இங்க என்ன செஞ்சாரு, ஜெயிச்சாரு. ஆனா இது யாருக்கு தெரியாது, யோபுக்கு தெரியாது. நமக்கு அதான் பிரச்சனை. ஒரு சில நேரங்களில் ஆண்டவர் என்ன செஞ்சு வச்சிருவோம், ஜெயிக்க வச்சிருவோம். சோதனைக்காரன் என்ன பண்ணிட்டு வந்திருப்பான், ஆண்டவர்கிட்டே சேலஞ்ச் விட்டுட்டு வந்திருப்பான். என்ன சொல்லி, விருதாவாகவா யோபு உங்களுக்கு நினைக்கிறான், நீர் அவனையும் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செஞ்சிருப்பான், அங்க ஒரு சேலஞ்ச் போட்டு வந்திருப்பான். அதை மட்டும் வேலியை மட்டும் தூக்கி விடுங்களேன், அப்புறம் பாருங்க அவன் கண்டிப்பா அவங்க எல்லாம் என்ன செய்ய மாட்டான், சேலஞ்ச் பண்ணிட்டு வந்திருப்பான். இங்க ஃபர்ஸ்ட் சேலஞ்சில் யார் ஜெயிச்சது, ரெண்டாவது அதோட விட்டுருவானா, அவன் என்ன செய்ய மாட்டான். அடுத்த டைலாக் பயங்கரமா டைலாக் பேசுவான் ஆண்டவர்கிட்டே, போய் தோளுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு எல்லையா என்ன செய்வான், எல்லாத்தையும் கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அவன் உயிரை விட்டுட்டு என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னாரு. அவனால மேக்சிமமா என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளவு கொடூரமா என்ன செஞ்சான், பண்ணணும். அவனுடைய உடல்ல இருந்த பாதிப்பு பயங்கரம். கொஞ்சம் பேர் உயிரோட விட்டு வச்சிருக்கான் பாத்தீங்களா, அதனால யாரு, எல்லாம் அவன் ஆளுங்க. யாரு, ஆமா வேலைக்கு நிறைய பேர் வேலைக்கு இருந்தாலும் அதுல இன்னும் 1-2 பேர் இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் என்ன செய்வாங்க, அவன் எஜமானுக்கு அவனுக்கு என்ன செய்யாது, அவன் பிடிக்காது. ஆனா அவன் அங்கதான் வேலை செய்வான், ஆனா என்ன செய்யாது, பிடிக்காது. எப்படா இவனை எதையாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த மாதிரி ஒரு 4-5 பேர் என்ன செஞ்சு வச்சிருக்கான், உயிரோட விட்டு வச்சிருக்கான். இங்க அவனுடைய மனைவி, இவன் எல்லாத்தோட வேலை என்னது, இது வரைக்கும் பண்ண டார்ச்சர்லாம் பத்தாதுன்னு சொல்லி இவங்களை வச்சு என்ன செய்வான், டார்ச்சர் பண்ணும். மனைவி வந்து சொன்னாரு, டயலாக்லாம் நீங்க கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் அவனோட டயலாக். ஆண்டவர்கிட்ட போகும்போது அவன் மறுபடியும் அவன் உத்தமனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவான். ஆண்டவர் சொல்லுவாரு, மனைவி சொல்றாரு, நீர் இன்னமும் உங்களுடைய உத்தமத்துல உறுதியா இருக்கிறீரோ. டயலாக் எங்க இருந்து வந்தது, அங்க இருந்து வந்தது. இவங்களுடைய டயலாக் இல்ல, யாருடையது, பிசாசனுடைய டைலாக். நீர் இன்னும் உங்களுடைய உத்தமத்துல உறுதியாக இருக்கிறோம். மனைவி தான், ஆனா இப்ப எப்படி இருக்காங்க, பிசாசு. அப்ப எங்க அந்த வார்த்தையை பார்த்து நம்ம என்ன செய்யணும், அடையாளம் கண்டுபிடிக்கணும். யோபு கண்டுபிடிச்சிட்டாரு, பைத்தியக்காரி பேசுவது போல பேசுகிறார், தேவனுடைய கருத்துல இருந்த நன்மை எதிர்வு பெற்றுக்கொண்ட நாம் தீமையே பெற வேண்டாமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் பிசாசு என்ன செஞ்சான்,
தோத்து போனான். ஆனாலும் விடலை. ஆனாலும் என்ன செய்யல, விடலை. யோபனுடைய பிரச்சனை குறித்து நம்ம இன்னும் தெளிவாக வாசிச்சோம் என்று சொன்னால், யோபு 19ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள். அவர்கள் பார்வைக்கு நான் பரதேசியானேன். நான் என் வேலைக்காரனை கூப்பிடுகிற போது அவன் எனக்கு உத்தரவு கொடான். என் வாயினால் நான் அவனை கொஞ்ச வேண்டியதாயிற்று. எவ்வளவு கொடூரமான விஷயம் பாத்தீங்களா? நூற்றுக்கணக்கான வேலைக்காரன் வச்சிருக்காங்க. அதுல ஒரு 4-5 பேர் தான் தப்பிச்சு இருக்காங்க. இவன் முடியாம இருக்கிறான். இவனுடைய நிலைமை எப்படி இருக்கு? வேலைக்காரனை பார்த்து கெஞ்ச வேண்டிய ஒரு நிலைமை. யோபு எந்திரிச்சு வராரு அப்படின்னு சொன்னா எல்லாரும் என்ன செய்வாங்களா? கையினால வாயை ஊத்திக்குவாங்க, எந்திரிச்சு நிற்பாங்க. அப்பேற்பட்டவங்க இன்னைக்கு எல்லாம் என்ன செய்யறாங்க? யோபுவை கேவலமா பேசி கொண்டு இருக்காங்க சுற்றி இருக்கிறாங்க. எலிபாஸ் சின்ன பையன், பெரியவங்க பேசிட்டு முதியவர் பேசிட்டோன்னு அமைதியா இருந்தேன், இதுக்கு மேல பொறுத்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோபுக்கு வருவதும் என்ன செய்யறான்? அவன் பயங்கரமா பேசினான். இப்போ அவனை சுற்றில இருந்த எல்லாரும் எப்படி இருக்காங்க? அவனுக்கு விரோதமா, அவனை எதிர்த்து அந்த சோதனையில அவங்களும் ஒரு கேரக்டரா என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. ஆனா யோபு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த யாரையுமே என்ன செய்யல, வெறுக்கல. ஆமே, யாரையும் என்ன செய்யல, வெறுக்கல. அவர்கள் எல்லாரும் என்னுடைய நண்பர்கள், என் உறவினர்கள், என் வேலைக்காரங்க. நண்பர்களுக்காக என்ன செய்தான்? ஜெபம் பண்ணார். கர்த்தர் யோபனுடைய சிறையிருப்பை மாற்றினார். நீ இவ்வளவு பேசினதுனால நான் உன்னை டைவர்ஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு என்ன செய்யல, மனைவி அடிச்சு விரட்டார். அதே மனைவியோட தான் என்ன செய்தாரு? வாழ்ந்தார். ஆண்டவர் என்ன செய்தாரு? மறுபடியும் 10 பிள்ளைகளை ஆண்டவர் திரும்ப கொடுத்தார். அப்போ பிசாசினுடைய காரியங்கள் எல்லாம் அவங்க மூலமா என்ன செய்யுது? வெளிப்படுது. ஆனாலும் அவங்களை என்ன செய்யக்கூடாது? பிசாசா பார்க்க கூடாது. ஆமே, நிறைய நேரங்களில் வீட்டுல எல்லாத்தையும் என்ன சொல்லுவோம்? ஆமா, பிசாசு தான் சொல்லுவோம். வீட்டுல இருக்கிறவங்க என்ன சொல்லுவோம்? ஆமா, அவன் பிசாசு இல்லை. ஆமே, அவன் உள்ள இருக்கும். பாப்பா வந்து வேலை செய்யணும். அது கவனமா கவனிக்கணும், ஜெபிக்கணும். உள்ள யாரையும் என்ன செய்யக்கூடாது? அலோவ் பண்ணக்கூடாது. நம்ம அலோவ் பண்ணிடுறது. அதுக்கப்புறம் பிசாசுன்னு திட்டிட்டு இருக்க வேண்டியது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆமா, பக்கத்திலே சேர் போட்டு உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் பிசாசு என்ன செய்யக்கூடாது? ஆமா, அவன் போக மாட்டான். அவன் ஃப்ரெண்டு தான் உங்க பக்கத்திலே உட்காந்துருப்பான். அப்ப யோபுனுடைய வாழ்க்கையில ஒரு சோதனை வந்தது. அவனுக்கு சோதனைன்னா என்ன செய்யல, தெரியல. ஆனாலும் கர்த்தர் மேல ஒரு நம்பிக்கை, கர்த்தர் மேல உள்ள ஒரு விசுவாசம். என் தோல் முதலானவை எல்லாம் அழுகி போனதுக்கு அப்புறமா நான் என்ன செய்வேன்? கர்த்தரை காண்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்ணுனாலேயே ஆண்டவர் என்ன செய்வேன்? பார்ப்பேன். தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் செய்யணும்னு நினைச்சாருன்னா எதுவுமே என்ன செய்ய முடியாது, தடை பண்ண முடியாது. உன்னை உயர்த்தணும்னு நினைச்சா அது யாராலையும் என்ன செய்ய முடியாது, தடுக்கவே முடியாது. பிசாசு என்னென்னமோ பிளான் பண்ணிட்டு வந்திருக்கலாம், எல்லாத்தையும் அடிச்சிடலாம்னு நினைச்சிருக்கலாம். ஆனால் யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் காட்டில ஆண்டவர் என்ன செய்தாரு? ரெட்டிப்பான நன்மைகளை கொடுத்தாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையில வந்து இழப்புகளை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 10 பேரும் ஒரே நாள்ல செத்து போயிட்டாங்க. 10 குமார பிள்ளைகளும். யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு காரியம். இழப்பு என்பது இந்த உலகத்துல என்ன செய்ய முடியாது, தாங்கவே முடியாது. அது யாரா இருந்தாலும் சரி, வயதானவங்களா இருந்தாலும் சரி, வயதான தாயாரா இருந்தாலும் சரி, இழப்பு அப்படிங்கறதே மனுஷனால என்ன செய்ய முடியாது, தாங்கவே முடியாது. அதுவே இளம் வயதுல இழந்தோம் அப்படின்னு சொன்னா யாரும் வந்து நமக்கு ஆறுதல் படுத்தவே முடியாது. ஆனா அந்த நேரத்துல ஆறுதலா இருப்பது எது? ஆண்டவருடைய வார்த்தை, கர்த்தருடைய பிரசன்னம். ஆனா நமக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. ஆமென். அப்பதான் என்ன செய்யணும், சண்டை போடுறோம். ஆண்டவருக்கு நமக்கும். ஆமா, 10 பிள்ளைகள் இறந்துச்சா அப்படின்னா முதல் கோபம் எங்க வரும்? நான்
தான் தினமும் அவங்க பண்ற பாவங்களுக்கு எல்லாம் பலி செலுத்திட்டு தான் இருந்தேன். யோபு கேட்பாரா கேட்க மாட்டாரா? நம்மளா தான் கேட்டுப்போம். ஆனா அவர் கேட்கல, அவருக்கு தெரியல போல விஷயம். தினமும் என்ன செய்தாரு? பலி செலுத்தினார். அவங்களோட பாவங்களுக்காக என்ன செய்தாரு? பலி செலுத்தினார். அப்ப அவங்க அந்த நாட்களில் இருந்த வழக்கத்தின்படி பிள்ளைகளை எல்லாரையும் கூப்பிடுவாரு, தினமும் என்ன செய்வாரு? பலி செலுத்துவார். அப்ப பலி செலுத்தியாச்சுன்னா அவங்க பாவம் மன்னிக்கப்பட்டது. அப்ப பாவமே இல்லாத ஒருத்தன் எதுக்காக சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி நமக்குள்ள என்ன செய்யலாம் வந்திருக்கும். அப்ப நேரம் எங்க வரும்? கோவம் எங்க வரும்? ஆமா, இவ்வளவு நாள் யாருக்கிட்ட பிள்ளைகளுக்காக ஜோம் பண்ணி இருந்தோமா? யாருக்கிட்ட பொறுப்பு கொடுத்துருந்தோமா? பிள்ளைகளை எல்லாம் பத்திரமா பாத்துக்கணும்னு யாருக்கிட்ட பொறுப்பு கொடுத்துருக்கோம்? ஏசப்பாட்டேன். அப்ப அந்த பொறுப்பு நீங்க சரியாவே செய்யல அப்படின்னு எங்க கோவம் வரும்? இழப்பு கூட வேணாம், லைட்டா உடம்பு சரியில்லாம போனாலே எங்க வந்துடும்? ஆமா, கோவம் வந்துடும் ஏசுநாதர் மேல. நிறைய விஷயத்துக்கு கோவப்படுறாங்க. எது நடந்தாலும் எங்கதான் அன்பை கட்டுறதா இருந்தாலும் சரி, கோவத்தை கட்டுறதா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் யாரு? நம்ம அப்பா கிட்ட தான் காமிக்குவாங்க. கோவத்தை கட்டுறது சரிதான், ஆனா ஆண்டவருடைய அன்பை விட்டு என்ன செஞ்சிடக்கூடாது. அந்த கோபம் யார் கொடுக்கறது? பிசாசு கொடுக்கறது. யோபு அதிகமா புலம்புனாரு, ஆனா எங்கேயும் என்ன செய்யல? கோபத்தை ஆண்டவர் மேல என்ன செய்யல? கோவப்படல. ஆண்டவர்கிட்ட பேசணும், எப்படியாச்சும் ஆண்டவர்கிட்ட பேசணும்னு பல தடவை சொல்றாரு. ஆனா எங்கேயும் ஆண்டவரை விட்டு நான் ஓடி போயிருவேன்னு சொல்லல. என்ன நடந்தாலும் சரி ஆண்டவரோடு தான் என்ன செய்வேன்? இருப்பேன். என் உடம்பு எல்லாம் இந்த தோல் முதலானதெல்லாம் உடம்புலலாம் புண்ணு வந்துருச்சு, அழுகி போன ஒரு சரீரம் மாதிரி இருக்கு சொல்லாரு. இந்த தோல் எல்லாம் அழுகி ஒண்ணுமே இல்லாம செத்து கூட போனாலும் சரி நான் என்ன செய்வேன்? ஆண்டவரை பார்ப்பேன், அவர் கூட தான் இருக்கு. அதுதான் யோபுனுடைய. யார் ஜெயிச்சது? ஆண்டவர் தான் ஜெயிச்சார். யாருக்கு இங்க போட்டி? அடிக்கடி போய் போட்டி நடத்துவாரு. பல தடவை என்ன செஞ்சிருவாரு? ஆமா, தோத்துருவாரு. பல தடவை என்ன செஞ்சிருவாரு? ஜெயிச்சுருவாரு. நம்மளா இருக்கோம் இல்லையா? நம்ம ஜெயிக்க வச்சுருக்கோம். அந்த தைரியம் தான். நம்மளை பத்தி ஆண்டவர்கிட்ட போய் அந்த வேலையை மட்டும் தூக்கி விடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒரு சேலஞ்ச் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு வரான்னு வச்சுக்குவோம். சொல்லுங்க, இந்த சேலஞ்சில் யார் ஜெயிப்பாங்க? நம்ம ஃப்ரெண்டை ஜெயிக்க வச்சுருவோம் இல்லையா? நம்ம போலி நண்பனை ஜெயிக்க வச்சுருவோம். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற அநேக காரியங்களை யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யறோம்? பிசாசை ஜெயிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். அவங்களோட கூட்டாளியா வாழ்ந்து கொண்டு இருக்கோம். நான் ஏற்கனவே சொன்னேன், இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சுக்கு வரேன். எல்லாரும் என்ன பண்ணி வச்சிருப்பீங்க? அவன் ஒரு வேலை சேலஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கான்னு வச்சுக்குவோம். இன்னைக்கு இவங்க எல்லாம் சர்ச்சுக்கே போக மாட்டேங்கிறாங்க. நிறைய சின்ன குழந்தைகளோட இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, பெட்டு வச்சுக்கலாமா அப்படின்னா சின்ன குழந்தை இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் என்னது? ஆமாம், பெட்டு தான். எதுக்கு எடுத்தாலும் ட்ரெஸ்ஸுக்காக கூட பெட்டு தான். எல்லாத்துக்கும் பெட்டு வச்சுக்க வேண்டியதுதான். இதுதான் நடக்கும், அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் ஜெயிச்சவங்களுக்கு தோத்தவங்க என்ன செய்யணும்? அவன் வாங்கி கொடுக்கணும். நிறைய பண்ணியிருப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் பிசாசு என்ன செஞ்சுட்டு இருப்பான்? பெட்டு வச்சுக்கிட்டே இருப்பான். நம்ம என்ன செஞ்சுட்டு இருப்போம்? எல்லா பெட்டிலையும் நமக்கு அந்த இதுல சும்மா தான், நம்ம டம்மி தான். பிரச்சனை எங்க நடந்துட்டு இருக்கு? ஆமா, அவன் நான் தான் பெரிய ஆளு, நான் சொல்றபடி தான் நடக்கும் அப்படின்னு மேல உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஆண்டவரோடு கூட விட்டு வச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கு நம்மள எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டு இருக்கான்? ஆமா, யூஸ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம மேலேயே பெட்டு கட்டுறான். நம்ம ஈஸியா என்ன செஞ்சிடும்? ஆமா, இது அவன் போடுற பிளான்னு தெரியாம என்ன செஞ்சிடுவான்? ஆமா, காலையிலேயே ஒரு வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் அனுப்பிவிடுவான். காலம் வந்துச்சு, அவன் என்னாச்சு? ஏசுநாதர் மறந்துருப்போம். தண்ணி வரும் அப்படிம்பாங்க. அப்பவும் என்ன செஞ்சிருவோம்? திடீர்னு ஒரு போன் வரும், நம்மளோட பிரேயர் டைம் முடிஞ்சிச்சு. இது மாதிரி நிறைய விதவிதமா என்ன செஞ்சிருப்பான்? அநேக தந்திரங்களை தினமும் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்துட்டே இருப்போம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? இதெல்லாம் பிசாசினுடைய தந்திரம் அப்படின்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நம்ம ஜெயிக்கணும். ஆண்டவரை ஜெயிக்க வச்சுக்கணும். இது நம்ம ஜெயிக்கிறோமா இல்லையாங்கிறது இல்லை. யார் ஜெயிக்கிறாங்க? ஆண்டவர் ஜெயிக்கிறாங்களா இல்ல
பிசாசு பேசினான். யோபு ஒரு வார்த்தை வந்துட்டு இனிமேல் ஆண்டவரே ஆராதிக்க மாட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா என்னாச்சு? முடிஞ்சு. இப்ப யார் ஜெயிச்சிருப்பாங்க? பிசாசு ஜெயிச்சிருப்போம். அப்ப நமக்கு அநேக நேரங்கள்ல அந்த பிசாசு தான் நம்ம வாழ்க்கையில போராடிட்டு இருக்கான் அப்படின்னு தெரியாம நம்ம என்ன செய்யறோம்? அந்த சூழ்நிலைகளை பார்த்து அந்த சூழ்நிலை பேச வைக்கிறத என்ன செஞ்சிருவோம்? பேசிடுவோம். மனம் பதறி கூட என்ன செஞ்சிடக்கூடாது? ஒரு வார்த்தை பேசக்கூடாது. மனம் பதறி என்ன செஞ்சிடக்கூடாது? ஆமா, கோபமா இருக்கும்போது நீங்க வாய் திறக்காம இருக்கிறது நல்லது. ஆனா கோபமா இருக்கும்போது நம்ம வாய் என்ன செய்யாது? சும்மா இருக்கு. கொஞ்ச நேரம் சும்மா இருந்தா எல்லா பிரச்சனையும் சால்வ். ஆனா அந்த கொஞ்ச நேரம் இருக்க முடியாது. அப்ப இந்த காரியங்கள் எல்லாம் யோசிங்க. உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி என்னென்ன காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க. இழப்புகளின் மத்தியில, நிந்தையின் மத்தியில, அவமானத்தின் மத்தியில யோபு எப்படி அவருடைய உத்தமத்துல உறுதியாக நிலைத்தார், இயேசுவோடு கூட அந்த உறவுல எப்படி நிலைத்திருந்தார் என்று சொல்லி. இன்னும் இதே மாதிரி நிறைய பேரை பார்க்கலாம். பேதுருவையும் என்ன செஞ்சாருங்க? சோதனைக்காரன் அங்கேயும் வந்தான். இதெல்லாம் பிரச்சனை என்ன அப்படின்னா, வேதத்துல எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, சோதனைக்காரன் எங்கேயாச்சும் ஒரு பக்கம் வந்திருப்பான். அது சோதனைக்காரன் வந்திருக்கான்னு நமக்கு சொன்னாதான் என்ன செய்யுது? தெரியுது. நிறைய காரியங்கள் அப்படி பார்க்கலாம். பேதுரு கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, பேதுருவே பேதுருவே, கோதுமை சுளையில உடைக்கிறது போல உன்னை ஒருத்தன் உடைக்கிறான்னு அப்ரூவல் வாங்கியாச்சு அப்படின்னு சொன்னாரு. ஆமே, என்னாச்சு? அப்ரூவல் கொடுத்தாச்சு. ஆனா ஆண்டவர் கூட இருந்து என்ன செஞ்சுட்டாரு? சொல்லி கொடுத்துட்டாரு. ஆனா இது தெரியாம இருந்திருந்தா வீரவசம் தான் பேசிட்டு இருக்கணும். உம்மோடு கூட காவலில் இருக்கவும் சாகிறது கூட நான் என்ன செய்ய மாட்டேன்? பயங்கவே மாட்டேன். பயங்கரம் ஏதோ மாதிரி பேசுறதுக்கு ஆளே நம்மால மாதிரி தான். வாய் மட்டும் பயங்கரமா பேசுவார். ஆனா என்ன செஞ்சாரு? முதலா ஓடி போயிட்டாரு. கூட தான் இருப்பேன்னு சொன்னாரு. ஆனா என்ன செஞ்சிட்டாரு? ஓடினாரு. ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிட்டாரு? ஒரு இதுல ஆமா எல்லாத்தையும் வெட்டி சாச்சலான்னு ஒரு பிளான் அவர் இருந்திருப்பார். ஆண்டவர் எல்லாம் கத்தி எடுத்துட்டாங்க அப்படின்னு உடனே ஆண்டவர் தீர்க்கதரிசி நிறைய பேருக்காக சொன்னாரு, அக்கிரமக்காரர்கள் ஒருவராக என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்களே கத்தியெல்லாம் எடுத்துட்டு வாங்க, நம்ம அக்கிரமக்காரன் மாதிரியே போவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனா, இவர் நினைச்சாரு ஏதோ இன்னைக்கு பயங்கரமான போர் ஆயுதம்லாம் வரப்போகுது, மாம்சத்தோட ரத்தத்தோட வச்சு குத்தி கொண்டுருவோம் அப்படின்ட்டு கத்தியோட போறாரு. போன வேகத்துல என்ன செய்யறாரு? அடுத்த வெட்டியலான்னு போனது அது என்னமோ முதல் தடவை கத்தி எடுத்ததுனால காது மட்டும் போச்சு. ஆண்டவர் சொன்னாரு, எப்பா கத்தி எடுத்துட்டு தான் வாங்க சொன்ன உடனே என்ன செய்யல, வெட்டவெல்லாம் சொல்லல, சும்மா வச்சுக்குவாரு அப்படின்னு. ஐயோ சும்மா வச்சுட்டா அவன் என்ன குத்திடுவானேன்னு என்ன பண்ணிட்டாரு? ஓடிட்டு. ஓடினாலே கொஞ்சம் சும்மா இருக்க முடியாது பார்த்துக்கோங்க. இதோட பிரச்சனை என்னன்னா, அங்க என்ன நடக்குதுன்னு இப்ப என்ன செஞ்சுக்கணும்? தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா மண்டை வெடிச்சு நிறைய பேருக்கு இல்லையா? அவங்க ரெண்டு பேரும் இப்ப என்ன பேசிட்டு இருப்பாங்கன்னு தெரியல. அது தெரிஞ்சு இல்லைன்னா நம்ம மண்டை. இவன் வந்து என்கிட்ட இப்படி சொல்லிட்டான், இதை நான் எவன்டையாவது என்ன செய்யணும்? சொல்லணும். இல்லைன்னா என்ன ஆகணும்? வயிறு வெடிச்சு. நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை, நோய் பெரிய நோய் இல்லையா? நோய் இருக்கு. அதனால என்ன செஞ்சாரு? பின்னாடி ஃபாலோ பண்ணாரு. ஓடி போனவர் என்ன பண்றாரு? திரும்ப வந்துட்டாரு. பிரதான ஆசாரியர்கள் வீட்டுக்குள்ள சிபாரிசு எல்லாம் பண்ணி இன்னொரு சீசன் ஆல்ரெடி உள்ள இருக்கிறாரு. அவரு தெரிஞ்சாரு. ஆமா, அவரோட சிபாரிசு மூலமா என்ன செஞ்சிட்டாரு? இவரும் உள்ள போயிட்டாரு. உள்ள போய் எங்க உட்கார்றாரு? நெருப்பு மூட்டுற இடத்துல உட்கார்ந்து இருக்காரு. பரியாசக்காரர்களோடு உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் சொன்ன மாதிரி என்ன நடந்தது? மறுதளிச்சு. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் எப்படி பேசிக்கிறாங்க? ஆண்டவர் அவன் இவன் என்ன செய்யறாங்க? பேசுறாங்க. இவரும் அப்ப என்ன சொல்றாரு? ஸ்திரீயே எனக்கு அவனுக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. ரபின்னு சொன்னவரு, போதகரேன்னு சொன்னவரு, நித்திய ஜீவ வார்த்தை மூலத்துல இருக்கு, நாங்க எங்க போவோம் அப்படின்னு சொன்னவரு. டைலாகம் பயங்கரமா பேசுவாரு. இப்ப என்ன சொல்றாரு? அவன் எனக்கு தெரியாதப்பா. அவரை சபிக்கவும் தொடங்கினான்னு சொல்லி சபிச்சான். சத்தியமா அப்ப அவனால சோதனையில என்ன செய்ய முடியல? நிக்க முடியல. ஆனா இங்க சோதனை என்ன அப்படின்னா, அது தெரிஞ்சுக்கணும். நான் போய் இன்னைக்கு அவனை மறுதளிக்க வைக்க போறேன் அப்படின்னு சொல்ற அது சோதனை இல்லை.
அவன் இன்னைக்கு மறுதளிக்கணும். 3 தடவை என்ன செய்யணும்? சேவல் கூவுறதுக்கு முன்னாடி 3 தடவை மறுதளிக்கணும். அந்த மறுதளிச்சிட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் உங்க கூட என்ன செய்ய மாட்டான்? இருக்க மாட்டான். அதுதான் என்னது சேலஞ்சு. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஒரு ஜெபம் பண்ணாரு. என்ன சொல்லி ஜெபம் பண்ணாரு? நீ இன்னைக்கு சேவல் கூவுறதுக்கு முன்னாடி 3 தடவை மறுதளிப்ப, நான் உன் விசுவாசம் கெட்டு போகாதபடிக்கு உனக்காக இருந்துச்சு. ஆண்டவர் பயங்கரமா பாருங்க. பிசாசு ஒரு பிளான் போட்டாருன்னா ஆண்டவருக்கு நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறாரு. நமக்காக நிறைய அவர் பிளான் பண்ணாரு. ஆமே. அவர் என்ன பிளான் பண்ணாரு? விசுவாசம் ஒழிந்து போகக்கூடாது. மறுதளிச்சான். சேவல் கூவின உடனே அவனுக்கு ஒரு விசுவாசம் வந்துச்சு. ஆமே. என்ன விசுவாசம்? நான் ஆண்டவர்கிட்ட இப்ப நான் அழுது ஒப்பு கொடுத்தேன்னா ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு? என்ன மன்னிச்சிருவாரு. ஆமே. அநேக நேரங்களில் நமக்கு என்ன வர்றதில்லை, அது வர்றதில்லை. நான் எவ்வளவு பெரிய பாவி தெரியும்ல. ஆமே. நான் எவ்வளவு பெரிய பாவி. ஏன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரு? நீ பாவின்னு சொன்ன அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு நான் தான் உன் ஃப்ரெண்டு அப்படின்னு. ஆமே. சகையை சொன்னாரு. ஆண்டவர் சொன்னாரு நான் என்ன நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொன்னாரு. இங்க இருக்கிறவங்க எல்லாம் திட்டுறான். பாவியான மனுஷன் வீட்டுக்கே போய் திங்கிறதே வேலையா வச்சிருக்கிறாருன்னு கூட இருக்கிறவங்க திட்டுறான். நான் உன் வீட்டுக்கு தங்கணும்னு சொல்றாரு. பெரிய பெரிய ஆள்லாம் இருக்கலாம், பெரிய பெரிய பரிசுத்தவான்லாம் இருக்கலாம். ஆண்டவர் உங்க வீட்டுக்கு வந்து தங்க மாட்டேன், நான் பிஸியான ஆளுப்பா. ஆண்டவர் ரொம்ப பிஸி. நான் சகை வீட்டுல போய் என்ன செய்யணும்? நம்ம தவறு செய்தோம் அப்படின்னு சொன்னா அதை உணர்ந்து தேவனிடத்துல மன்னிப்பு கேட்டோம் அப்படின்னா ஆண்டவர் எப்பொழுதும் மன்னிப்பார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா என்ன செய்வோம்? ஆண்டவர் இடத்துல திரும்புவோம். ஆண்டவர் இடத்துல திரும்புகிறவர்களுக்கு எப்பொழுதும் என்ன செய்வோம்? இரக்கம் உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு என்ன செய்தான்? சோதிச்சான். எப்படி? நீ தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லுகளை எல்லாம் என்ன செய்யணும்? அப்பமாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்ப சொல்றான்? பயங்கர பசியோட இருக்கும்போது, உபவாசத்தோட இருக்கும்போது. இங்க வந்து ஈகோவை டச் பண்றான். உடனே அவன் நினைச்சிருப்பான், நான் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள்லாம் என்ன செய்யணும்? அப்பமாகணும்னு இயேசு சொல்லுவாருன்னு நினைச்சிட்டு அவன் பிளான் பண்ணிட்டு இருந்தான். ஆனா ஆண்டவர் என்ன செய்யல? அது சொன்னாருன்னா என்ன ஆகும்? அப்பமா மாறும். ஆனா ஆண்டவருக்கு இது உபவாசிக்க வேண்டிய நேரம். இங்க அப்புறமா மாத்தி பிசாசுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய நேரமா இது இல்லை. வசனத்தை கொண்டு அடிக்கணும். ஆமே. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே. அவன் அதோட விட்டு போக மாட்டான், கூட்டிட்டு போனான். ஆமே. இயேசுநாதரே எங்க செஞ்சான்? கூட்டிட்டு போறான். நம்மள மாத்திரம் எங்க வேணாலும் கூட்டிட்டு போவேன், எங்கேயோ கூட்டிட்டு போறேன் அப்படின்னு நம்மளே என்ன செஞ்சிருவோம்? ஆமா, யாரு கூப்பிட்டாலும் ஆமா பின்னாடியே கையை பிடிச்சிட்டு போயிடுவோம். எங்க எங்க போய் கூட்டிட்டு போயிருக்கான்? ஆமா, உயரமான இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இங்க இருந்து எட்டி குதிங்க வசனம் சொல்லுவான். ஆமே. அங்கேயும் தொண்ணு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியுமா தெரியாதோ தெரியல, ஆனா அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா என்ன வசனம் சொல்றான்? பாதம் கல்லிடாதபடிக்கு கரெக்டா சொல்லுவாங்க. உங்களோட பாதம் கல்லிடாதபடிக்கு என்ன செஞ்சிருவாங்க? கையில ஏந்தி. ஆண்டவர் என்ன சொன்னாரு? இப்ப ப்ரூவ் பண்றான் உனக்கு. எட்டி குதிச்சாரா? நம்மளா இருந்தா எந்த பவர் எவ்வளவு இருக்கு தெரியுங்களா? இப்பதான் 40 நாள் உபவாசம் முடிச்சுட்டு வந்திருக்கேன். என்கிட்டயே மோதி பாக்குறியா? குதிச்சு காமிக்கிட்டுமா? ஆமே. வசனத்தை கொண்டுதான் பேசுறான். ஆனா இப்ப குதிக்கலாமா? குதிச்சோம் அப்படின்னா மாம்சத்துல குதிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? தூதனை எல்லாம் அனுப்ப மாட்டாரு. பாதம் என்ன மண்டையே கல்லுல போய் அடிக்கும். பாதங்க மட்டும் கிடையாது, மொத்தமா என்ன செய்யும்? சல்லி சல்லியான ஒழிக்கணும். அங்க இருந்து கீழே வந்து சேர்றதுக்குள்ள ஒண்ணுமே இருக்கு. அப்ப கரெக்டா அடுத்தது என்ன சொன்னார் ஆண்டவர்? உன் தேவனாகிய பாராதிருப்பாயாக. ஆண்டவர் கொஸ்டின் எல்லாம் சொல்லி இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்து இந்த ஆன்சர்னு சொல்றாரு. ஆனா நமக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கு இல்லையா? யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஆண்டவர் என்ன பதில் சொன்னாரு அப்படின்னு.
தேவனாய் கர்த்தரே பரீட்சை பாராதிருப்பாயாக அப்படின்னு சொல்லி. சரி, 2 டெஸ்ட் முடிச்சு. 3வது என்ன டெஸ்ட்? உயர்ந்த மலையில் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவர்களின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னார். யாருக்கு தருவேன்னு விவசாயம் வந்துச்சு. இதெல்லாம் உருவாக்கின தெய்வத்துக்கிட்டே வந்துட்டு இதெல்லாம் நான் உங்களுக்கு தரேன். அவன் யாரும் இல்லை, அங்கிருந்து விழ தள்ளப்பட்டவன், கீழே விழ தள்ளப்பட்டவன். விழுந்த இடத்த ஆஹா எவ்வளவு அருமையா இருக்குது, ஏதேன் தோட்டம் மாதிரி. அவன் பரலோகத்து அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இதை நம்மளே ராஜா வைக்கலாம் அப்படின்னு ராஜாவை சுத்திட்டு இருக்கிறாரு. இவர் என்ன சொல்றாரு? எல்லாத்தையும் உங்களுக்கு என்ன செஞ்சிருவேன், தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது எல்லாமே ஆண்டவருக்கு சொந்தமா இல்ல. ராஜ வம்சத்துல பிறந்திருந்தாலும், இந்த உலகத்தை படைத்த தெய்வமா இருந்தாலும், அவர் பிறக்கும் போது அவருக்குன்னு ஆமா எவ்வளவோ பிளான் பண்ணாரு. நல்லா அழகா நல்ல சூப்பரான ஒரு சத்திரத்தை ரெடி பண்ணி வச்சிருந்தா அழகா போய் என்ன செஞ்சிருக்கலாம். ஆமா, ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அதுவும் பிளான் தான். ஆமே, எல்லாரும் இருந்துச்சு, நல்லா ஊழியர் செஞ்சாரு. ஆனா ஒரு தலை சாய்க்க இடம் இல்லை. அந்த நேரத்துல வந்து இதெல்லாம் உனக்கு தரேன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? வாவ், ஆமே, காலைல தானே ஒரு தடவை தான் விழுவேன், அதுக்கப்புறம் திரும்ப சொல்ல வேண்டாம். சரியா? ஒரே ஒரு தடவை, யாருமே பார்க்கல இல்லையா? அவன்தான் என்ன செஞ்சிருவான்? எழுதுவான், யாரும் பார்க்கலன்னு. ஆனா அவன் என்ன செஞ்சிருவான்? எல்லாத்தையும் கொடுத்துருவான் அவங்களுக்கு. அவன் பொய்யெல்லாம் சொல்ல, உண்மையாதான் சொல்றான். எல்லாத்தையும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுத்துருவான். ஆனா தேவனோட உள்ள உறவு ஒரே ஒரு நொடி. அப்ப நம்மள அவன் சோதிக்கிறான் அப்படிங்கிற விஷயத்த நம்ம என்ன செய்யணும்? தெரிஞ்சுக்கணும். வார்த்தைகளை என்ன செய்யணும்? கரெக்டா கவனிக்கணும். என்ன அந்த வார்த்தைக்கு பின்னாடி 1000 அர்த்தம் இருக்கு. நிறைய பேர் நம்ம மனுஷன் கூட பேசும்போது ஒரு சிலர்லாம் ரொம்ப மெச்சூர்டா இருப்பாங்க. ஒரு கேள்வி கேட்டோன்னே இந்த கேள்விக்கு பின்னாடி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. ஒரு சிலர் ஏதோ கேட்குறாங்க, பதில் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன செய்யாது, ஏன் அந்த கேள்வி கேட்டான்னு தெரியாது. நம்ம என்ன சொல்லுவாங்க, அப்படிப்பட்டவங்கள ரொம்ப வெகுளியா இருக்கானே, அப்பாவியா இருக்கானே அப்படின்னு சொல்லி. பிசாசு அந்த மாதிரி தான். சாதாரண கேஷுவலா வந்துட்டு என்ன செய்வான், எதையாவது சொல்லுவான். ஒரு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சோதனைகள் என்ன செய்வான் வரும். எப்படியாச்சும் இவனை கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன செய்யலாம், பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல இதை என்ன செய்வான், போடுவான். குடும்பத்துல ஒரு இழப்பை கொண்டு வந்தான் அப்படின்னா ஈஸியா என்ன செஞ்சிடலாம், பிரிச்சிடலாம். ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தோம் அப்படின்னா பிரிச்சிடலாம். நம்முடைய திருச்சபையில ஒரு விசுவாசி, முன்னாள் விசுவாசி நினைக்கிறேன், இப்போ ஈஸியா ஆண்டவரை விட்டு என்ன செஞ்சுட்டான், பிரிச்சுட்டான். எப்படி அவனோட பிளான் அப்படின்னு சொன்னா, அவங்க ஒரு ஜப குறிப்பு வைக்கிறாங்க. பிள்ளைகள் என்ன செய்யணும், ரட்சிக்கப்படணும்னு சொல்லி ஜப குறிப்பு வைக்கிறாங்க. அந்த ஜபத்துக்கு என்ன செய்யல, பதில் வரல. இவங்க ஜபம் பண்ணி பாக்குறாங்க, எழுது பாக்குறாங்க. ஆனாலும் அந்த ஜபத்துக்கு பதில் வரல. பதில் வரலன்னு என்ன ஆயிடுச்சு, இப்ப வந்து சொல்லுவோம், எவ்வளவு ஜபம் பண்ணேன், எத்தனை வருஷமா ஜபம் பண்ணேன், எவ்வளோ கண்ணீர் சிந்தி இருக்காரு, ஜபத்தை ஆண்டவரு கேட்டாரா? போலி நண்பர் பக்கத்துல பார்த்துருக்காரு. ஆமே, என்ன செய்வாரு, போலி நண்பர் பக்கத்துல உட்காந்து என்ன செய்வான், டீ கொடுத்துட்டே இருப்பான். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. ஆனா அதை உடனே நிறைவேற்றினாங்க. வாக்குத்தத்தம் கொடுக்கறதே லேட்டு. எப்போ, 75 வயசுல தள்ளாத வயசுல போயிட்டு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு, அதுவே லேட்டு. சரி, அதையாவது நிறைவேற்றலாம் அப்படின்னா எவ்வளவு வருஷம் ஆண்டவர் காத்துக்கிட்டு சொன்னாரு, 25 வருஷம். நம்ம எத்தனை வருஷம் காத்திருக்கோம்? காலையில நான் வேலைக்கு போயிட்டு வருவேன், நான் சொன்னதெல்லாம் பண்ணி வைக்கலன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு அவங்க வீட்டு வேலைக்காரு நீங்க போயிட்டு வரதுக்குள்ள அவங்க எல்லா வேலையும் முடிச்சு வச்சிருக்கோம். நிறைய பேரோட எண்ணங்கள் எப்படி இருக்கு, ஆண்டவர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்து, ஒரு நேரம், ஒரு சமயம், ஒரு திட்டம், ஒரு தரிசனம் வச்சிருப்பாரு. அது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். தானியேல் எருசலேமுக்கு நேராக பலகைகளுக்கு திறந்து என்ன செஞ்சாரு, ஜெபம் பண்ணாரு. எதற்காக ஜெபம் பண்ணாரு,
எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறிக்கிற 70 வருஷம் ஆகும்னு சொன்னதுனால 70 வருஷம் என்ன செய்தாரு? அவர் ஜெபம் மாத்திரம் பண்ணாரு. அப்ப ஆண்டவருக்கு நியமித்த காலம் வர வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்கணும், ஜெபிக்கணும். அதுக்கு இடையில பிசாசு நிறைய காரியங்களை கொண்டு வருவான். அது எல்லாவற்றையும் தாண்டி ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் என்கிறத நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். விசுவாசம் நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்ய முடியாது, கிடைக்க முடியாது. அந்த விசுவாசம் எப்ப நம்ம கிட்ட இல்லாம போகுதோ அப்ப ஈஸியா என்ன செஞ்சிடலாம், பிரிக்கலாம். ஆபிரகாமுக்கு சோதனை வந்துச்சு, ஈசாக்கு தகனபடியா பதில் செலுத்து அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆபிரகாமுடைய விசுவாசம் என்ன செய்யலாம்? அவர் சொல்றாரு, ஈசாக்கு பத்தி ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தை சொன்னாரு, இப்பேற்பட்ட வாக்குத்தங்களை பெற்றவன் உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஈசாக்கு பத்தி ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறாரு. அவனுக்கு இன்னும் குழந்தையே இல்லை, இப்ப போய் அவனை நான் பதில் செலுத்தினேன் அப்படின்னா சந்ததி அவ்வளவா இருக்காது. அதனால நான் போய் பதில் செலுத்துவேன், அதுக்கப்புறம் ஆண்டவர் நம்ம உயிர்ப்பிப்பார் அப்படின்னு சொல்லி விசுவாசிட்டாரு. ஆனா ஆண்டவரே நீ வெட்டதான் வேணாம்ப்பா, இது வரைக்கும் டெஸ்டிங், இதோட ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்போ சோதனை காலங்கள்ல இந்த வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது, நோய்கள் வரும்போது, பலவீனம் வரும்போது, நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் வராத போது, ஒரு நல்ல நண்பர்களை, நல்ல குடும்பத்துல இருக்கக்கூடிய உறவுகளை நம்ம இழக்கும் போது, பிரிவினைகள் வரும்போது, இந்த மாதிரி நிறைய அநேக காரியங்கள் இருக்கிறது. இதெல்லாம் வரும்போது இது ஒரு சோதனை காலம். இந்த சோதனையும் நான் தாண்டி என்ன செய்வேன்? கிறிஸ்துவுக்காக வைராக்கியம் என்ன செய்வேன்? நான் நிற்பேன் என்கிற ஒரு வார்த்தை நம்முடைய இதயத்துல இருக்கணும். அதே ரோமர் மீண்டும் ஒரு விஷயம் எடுத்து வாசிப்போமா? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரித்தவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை, வாழ்க்கையில் எப்பெல்லாம் சோதனை வருவதோ நீங்க சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை என்னது? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ஆமே. வசந்தி எல்லா நாளும் நீங்க என்ன செய்யுங்க, ஞாபகம் வைத்துக்கணும். நம்முடைய திருச்சபை சேர்ந்த அந்த வசனத்தை சொல்லுவதற்கு ஒரே ஒரு வார்த்தை வாசனம். மத்திய 13:2 வாசனம். மத்திய 13ஆம் அதிகாரம் 2வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இந்த பெரிய கட்டடங்களை காண்கிறாயே, ஒரு பள்ளி மேல் ஒரு பள்ளியாவதற்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும். ஆண்டவர் உவமை சொல்லுவாரு. அந்த உவமையில வந்துட்டு முள்ளுள்ள இடங்களுக்குள்ள விதைக்கப்பட்ட ஒரு விதையை குறித்து சொல்றாரு. திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்து, சரி, அந்த முள்ளுள்ள இடங்கள்ல விதைக்கப்பட்ட விதையில வளர்ந்தவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா, அந்த முள்ளானது வளர்ந்து அவங்க அந்த செடி என்ன செய்யுது, நெருக்கிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த செடி என்ன செய்யல, வளரல. அந்த அந்த முள்ளு எதை குறிக்கிறது? உபத்திரவத்தை குறிக்கிறது. வசனத்து நிமித்தம் ஒரு உபத்திரவம், வசனத்து நிமித்தம் ஒரு துன்பம் வரும்போது என்ன செய்யுது? இயேசு பின்னாடி போனதுனால தானே இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி இயேசுவே வேண்டான்னு விட்டுருக்கு. ஆனா அப்படி என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. அதெல்லாம் தாண்டி நம்ம என்ன செய்யணும், ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைத்தார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் அப்பாவை அழைச்சாரு. 35வது ஆண்டு வரைக்கும் இந்த ஊழியத்தை என்ன செய்திருக்கிறாரு, நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அந்த ஊழியத்தின் ஆரம்பத்துல இருந்து நான் இப்போ வரைக்கும் நினைச்சு பார்த்தேன் அப்படின்னா, அது பயங்கர சோதனையின் காலம். உபத்திரவத்தின் குகையில ஆண்டவர் என்ன செய்தார், தெரிஞ்சு வந்தார். ஆனா இந்த உபத்திரவத்தின் குகையில தான் நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். உபத்திரவத்தின் குகையை விட்டு என்ன செய்யக்கூடாது, வெளியே வரக்கூடாது. அப்பதான் ஆண்டவர் நம்ம என்ன செய்ய முடியும், அந்த குகையில தான் நம்ம உருவாக்க முடியும். உபத்திரவத்தின் குகையில தான் ஆண்டவர் நம்ம என்ன செய்ய முடியும், பொன்னாக மாற்ற முடியும். நம்முடைய திருச்சபை சேர்ந்த ஒரு விசுவாசி, அவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் குடும்பத்தில் அநேகருக்கு தெரியாது. அவருடைய கணவருக்கு ஒரு நாள் தெரிந்தது. தெரிந்தவுடனே என்ன செஞ்சாங்க, இயேசுநாதருக்கு வேண்டாம்னு சொன்னாங்க. ஆனா இந்த சகோதரி சொன்னாங்க, இயேசு எனக்கு வேணும்னு சொன்னாங்க. அவர் எவ்வளவு முயற்சி செஞ்சாரு, கேட்கிற மாதிரி இல்லை. கடைசியா ஒரு வார்த்தையை சொன்னார், இந்த 3 மாசம் உனக்கு டைம் தரேன், அதுக்குள்ள உனக்கு இயேசு வேணுமா நான் வேணுமான்னு முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு.
யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஒரு உபத்திரவத்துல இயேசு வேணும்னு சொல்லுவாங்க? இப்பதான் ஞாபகம், பிள்ளைகள் இருக்காங்க, எதிர்காலம் என்ன இருக்கும், நம்முடைய எதிர்காலம் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த சகோதரி சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு 3 மாசம் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ள ஆண்டவரை கணவரை வெற்றி கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் விசுவாசம். சோதனை ஜெயிக்கணும்னா நமக்கு என்ன வேணும்? விசுவாசம். இல்லைன்னா என்ன செய்ய முடியாது. அவங்க நினைக்கலாம், நான் இல்லை நான் ஏசு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணவர்கிட்ட போய் கூட சொல்லிட்டு இவ்வளோ நாள் போய் தான் சொல்லி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் மறுபடியும் அந்தரங்கமாக ஜபிக்கலாம், வேதத்தை வாசிக்கலாம். ஆனால் அவங்க என்ன செய்யல? மறுதல். ஆண்டவர் என்ன செய்யல? மறுதல் இல்லை. ஆனால் அதனால ஆண்டவர் அந்த ராஜ்யத்தில் வரும்போது அவங்க என்ன செய்ய மாட்டாரு? மறுதலிக்க மாட்டாரு. அந்த சகோதரியை கூப்பிட்டு எல்லாத்துக்கும் சொல்லுவார், இப்பேற்பட்ட உபத்திரவத்தின் மத்தியிலும் என்ன செஞ்சாங்க? தைரியமா நின்னவர்கள். ஆமென் அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பத்தி என்ன செய்வாரு? சாட்சி சொல்லுவார். அது எப்போ? உபத்திரவத்துல, சோதனையில உறுதியா நம்ம நிற்கும் போது, ஆண்டவர் என்ன கூட இருக்கிறாருன்னு விசுவாசிக்கும் போது, ஆண்டவர் இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றி என்ன ஜெயத்துல வழி நடத்துவார் என்ற அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்வாரு? அந்த சோதனை தாண்டி நம்ம ஜெயிக்கும் போது ஆண்டவர் நம்ம பொன்னாக விளங்கை செய்வார். நம்ம வாசிக்கிறோம். இன்னும் பிசாசின் தந்திரங்கள் ஏராளமாக இருக்குது. சாயங்கால கொடுக்கல என்ன செய்யலாம்? தியானத்தில் எல்லாரும் வருவீங்கன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். யாவரையும் வரும்படியும் கூட அழைக்கிறேன். இன்னும் வளர்ந்தவங்கள இருந்தீங்க அப்படின்னா என்ன செய்யுங்க? வரும்போது ஒரே ஒரு வசனத்தை வாசிப்பார். ரொம்ப 8ஆம் அதிகாரம். இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையும் என்ன செய்யுங்க? கூட்டிடுவாங்க. எல்லாருக்கும் என்ன செய்யணும்? தெரியும். பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியும். அப்பதான் நம்மளுடைய அந்த தந்திரங்களை எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிறது தெரியும். இல்லைன்னா கத்தி எடுத்துட்டு போனேன் அப்படின்னா யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால எல்லாரும் என்ன செய்யுங்க? கூட்டி கொண்டு வாங்க. சாயங்காலத்தில் இன்னும் அநேக காரியங்களை நம்ம தியானம் செய்யணும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து 39வது வசனம் வரைக்கும் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி இந்த வார்த்தையின் அற்புதத்தை உணர்ந்தவர்களாக உங்களுடைய பெயரை, உங்களுடைய வாழ்க்கையை அந்த இடத்துல வச்சு, பவுனுடைய வார்த்தையாக அல்ல, உங்களுடைய வார்த்தையாக உங்களுடைய இருதயத்தில் அந்த வார்த்தை வெளிப்படுறது. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 36 35. கிறிஸ்துவின் அன்பை விட்டு அதை திரும்புவர் யார்? உபத்திரவமோ, யாவரமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் அன்பு கூறுகிறவர்களாக முற்றிலும் தேர்ந்தெடுக்கிறவர்களாக இருக்கிறோம். மரணமானாலும், ஜீவனானாலும், ஏவதூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேறு எந்த சூழ்ச்சியானாலும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டார் என்று நிச்சயித்திருக்கிறேன். இந்த நிச்சயத்திலே தேவன் வருகை வரைந்தும் நிலைக்கப்பட்ட உதவி செய்வாராக. நாம் யாரும் கண்களை மூடி சொல்லுவோமா? வசனத்தை வாசிச்சோம், அதன்படி நான் நடக்க ஒப்புக் கொடுக்கிறேன். உனக்குள் நான் நிலைத்திருப்பேன். இன்னொரு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு உபத்திரம் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், ஆடுகள் வந்தாலும், இழப்புகள் மத்தியிலும், நிந்தையின் மத்தியிலும், அவமானத்தின் மத்தியிலும், படிச்சொல்லின் மத்தியிலும், செய்யாத தவறுக்கு எனக்கு விரோதமான வார்த்தைகளை உபயோகித்தாலும் என்ன வேணாலும் நடக்கட்டும், உண்மையிலுள்ள அன்பை விட்டு என்னை பிரிக்கவே முடியாது. எல்லாரும் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை ஒப்புக் கொடுப்போமா? இவ்வளவு நாட்கள் நான் அன்பை விட்டு நான் பிரிந்து போயிருக்கிறேன். பிசாசின் தந்திரங்களை புரிந்து கொள்ளாதபடிக்கு அவனுடைய வலையை நான் சிக்கி கொண்டு வந்திருக்கிறேன். ஒரு விஷயம் தயவாய் பண்ணிக்க. இனிமேல் ஆண்டவரே, பிசாசினுடைய தந்திரங்களை அறிந்து அதற்கு எதிர்த்து நிற்க தாண்டி உள்ளவர்களாகும்படி உடைய சர்வாயுத வர்க்கத்தை எனக்கு கொடுங்க. பிசாசின் தந்திரங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு கொடுக்க, உடைய கண்களை திறந்தருளுங்க. ஞானத்தை கொடுக்கையா இயேசுவே, எனக்கு ஞானத்தை கொடுக்க. தெரியவனால் பிசாசினுடைய தந்திரம் என்று தெரியாமல் அவனுடைய தந்திரத்திற்கு நான் உடன்பட்டு விட்டேனே. அப்பா, அவனுடைய வலையிலே நானும் சிக்கிக் கொண்டு இருக்கிறேனே. அப்பா, என்னை மன்னிங்க, என்னை விடுதலை செய்யுங்க. என்னை உமக்கென்று வாழ என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். உமக்கென்று வாழ என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். உமக்கென்று ஆண்டவரே, நான் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் உமக்கென்று நான் வாழ என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி என்னுடைய
சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. உண்மை கேட்டு நான் பாட்டுவேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்காத என்று சொல்லி அப்பா இன்று என்னை நான் உமக்காக ஒப்பு கொடுக்கிறேன். இன்றைய நான் உமக்காக ஒப்பு கொடுக்கிறேன். உமக்காகவே உயிர் வாழ விரும்புவீரே, உமக்காகவே ஊழியம் செய்திட அர்ப்பணித்தேன். உமக்காகவே உயிர் வாழ விரும்புகிறே, உமக்காகவே ஊழியம் செய்திட அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன் இயேசுவே, அர்ப்பணித்தேன் உமக்காகவே. அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் இயேசுவே, அர்ப்பணித்தேன் உமக்காகவே. அர்ப்பணித்தேன். பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோட இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜனங்களோடு கூட நீர் பேசினீர், இடைப்படுத்தீர்களா ஆண்டவர் விசுவாசம் தந்தவர்களே மேலாண்டவரை புரிந்து கொண்டு எதிர்த்து நிற்க அப்பா இனிமேல் விசுவாசிகள் துணை போகாதபடிக்கு அவனுக்கு எதிர்த்து நிற்க ஜெயங்களுள்ளவர்களாய் நிற்க பிள்ளைகளை நீ மாற்றி நம்முடைய சர்வாயுத வர்க்கத்தை தெரிவிக்கிறாங்க. விசுவாசம் என்னும் கேடு ஒவ்வொரு இருதயத்திலும் நிற்கட்டும். விசுவாசம் என்னும் கேடைத்து பிடித்தது கொண்டு வரலாக அப்பா ஆண்டவரை விசுவாசிக்கு எதிர்த்து நிற்க உதவி செய்க. ஒவ்வொரு ஆண்டவரை சர்வாயுத வர்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் என்பதை பிள்ளைகள் பயன்படுத்தின கிருபை செய்ய ஞானமுள்ள ஹிருதயத்தை கொடுக்க வரங்களையும் வல்லமைகளையும் கிருபைகளையும் நிறைவாய் கொடுக்கிறார்கள். கரப்பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். எல்லா தீமைகளும் விலகி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. அப்பா பொன்னாய் விலங்கை கிருபை செய்கிறார்கள். அந்த ஒவ்வொருவருடைய கரங்களோடு கொடுக்க ஆசீர்வதிங்க. கிருபைகளை முடிவரைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. என்னென்ன காரியங்கள் எதிர்பார்த்து வந்தார்களோ காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்ப்பு செய்யுங்கள். மன விருப்பத்தின்படி தந்தவர்களே வாஞ்சல் எல்லாவற்றையும் நிறைவேற்றும்படியாக சொல்லுகிறோம். அப்பா பிள்ளைகள் எதிர்பார்த்து வந்த எல்லா காரியங்களும் அவர்களுக்கு அருள் செய்கிறாங்க. கரங்களோடு கொடுக்கிறோம். பிள்ளைகள் போகும்போது பாதுகாப்போடு வீடுகளுக்கு கொண்டு செல்லுங்க. சாயங்கால ஆராதனையில வந்து கலந்து கொள்ள மீதியான வார்த்தைகளை ஞானிக்கக்கூடிய திருவிழை கொடுக்கும்படியாக சொல்லிக்கிறோம். விசுவாசி கொண்டு வருகிற எல்லா தடைகளையும் தாண்டி உடைய பிள்ளைகள் அனுவரே உற்சாகமாய் வந்து கலந்து கொண்டு நீ பிரவேசிங்க. இயேசு நாமத்தில் இருக்கிற நல்ல பிதாவே. ஆத்மாவே